ஹாய் ஆமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன். நான் கூட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ ஜெயகோப்போட ஃபிஃப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீராம் ஸ்டேட்டா ஸ்டோரிக்கு போயிடலாம். ஏழு வச்சுருந்தோம் மழை கண்டிப்பாக அதை வச்சுருந்துருப்போன்னா உங்களுக்கு ஜெயகோப்புக்குள்ளாவும் நல்லா பிக்கப் ஆயிருந்திருக்கும். அரோட்டமாக சார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போது எடுத்த உடனே உங்களை தான் வந்து கிடச்சோம். ஆப்வியஸ்லி நீங்களும் ஜெயகோப் தான் தனியாக மீட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஜெயகோப், ஆமாம் நேற்று ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறேன்னா, அதுவா ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு, பார்க்கல. திருப்பி கூப்பிடலான்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அதான் கூப்பிடல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜெயகோப், வர நீங்கள் ரொம்ப டீலில் விடுறீங்க, என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லப்போனால் நீ தான் என்னை கண்டுக்கவே மாட்டேன் இப்போல்லாம். என்னது, நான் கண்டுக்க மாட்டேனா? பார்த்தியா எப்படிலாம் போய் பேசுகிற அப்படின்னு சும்மா சொல்கிறானா. நீங்கள் சரி ஜெயகோப், உனக்கு நீச்சல் தெரியுமா? நல்லாவே தெரியுமே. எனக்கு தெரியாது, கற்று தெரியா அப்படின்னு சிவான் கேட்குறீங்களா? என்ன திடீர்னு நீச்சல் கற்றுக்கணுன்னு? இல்லை, ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் எப்படி தான் நீச்சல் கற்றுக்க போகிறப்ப ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்க. உனக்கு அதெல்லாம் தெரியுமான்னு சும்மா ட்ரை பண்ணுறேன், தெரியுமா அப்படின்னு சிவான் கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்க? நீச்சல் தெரியுமாவா, இல்லை நீங்கள் சொன்ன ரொமான்ஸ் தெரியுமாண்ணா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறேன்னா? ரெண்டும் தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜெயகோப், நாளைக்கு வாங்க, ரெண்டுக்கும் ஆன்சர் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் சரி போய் தூங்கு, என் பாட்டி வேறு அப்போ வந்து கத்திக்கிட்டே இருக்குது. என்னவா? இல்லை, இன்னும் ரூமில் லைட் எரியுதுல, அதான் தூங்குடா செல்லம், தூங்குடா தங்கன்னுட்டுருக்கு. உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னா தனி மரியாதை தான் இல்லை, எல்லாருக்குமே செல்லம் போல் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா? நீங்கள் சொல்லலாம். ஏன்னா என் குடும்பத்தில் பெண் வாரிசுன்னு இருக்கிறது நான் மட்டும்தான், அதனால் செல்லம்தான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜெயகோப், ஏங்க நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நிஜமாகவே என்னை விரும்புகிறீங்களா, இல்லை ஏதோ டைம் பாஸ்க்கு? இதே எத்தனை தடவை கேட்பேன் நான்? எத்தனை தடவை தான் என் செல்ஃபை உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்? என்ன கிணத்துல குதிக்கணுமா அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. நீங்கள் வசதியான வீட்டு பொண்ணு, நானும் குடிசையில் வாழ்கிறேன். அதான் உங்களுக்கு நிஜமாகவே என்னை பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் அவங்ககிட்ட இதெல்லாம் பேசிகிட்ருக்கேனா? இல்லை உன்னை பார்க்கும்போதெல்லாம் பச்சக்குன்னு கொடுக்குறேனே, குடிக்காமல் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம ஜெயகோ, நிஜமாகவே என்ன லவ் பண்ணுறீங்களா? ஐ லவ் யூ ஜெயகோ. நீ சந்தேகப்படப்பட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்? நான் தான் சொல்கிறேன்ல, இதை பற்றி யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். என்னை நிஜமாக கைவிட மாட்டீங்கல்ல? டேய், வாயிலெல்லாம் அசிங்கமாக வந்துடும். நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், போதுமா? நிஜமா அப்படின்னு சும்மா கேட்குறானா? பாரு ஜெயகோப், நீ தைரியமாக வீடேறி வந்து பொண்ணு கேட்டாலும் சரி, இல்லை அது சரியாக வராது, வாங்க எங்கேயாவது போயிடலாம் வந்து கூப்பிட்டு போனாலும் சரி, எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நான் அவனை உண்மையாக லவ் பண்ணுறேன். இனி முடிவை நீ தான் எடுக்கணும். வார்த்தை மாற மாட்டீங்களே. ஐ ப்ராமிஸ் ஆன் த மெமரிஸ் ஆஃப் மை மதர் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை மரமண்டை அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜெயகோப்பு சிரிக்கிறான். தென் அந்த நைட் உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஒரு மத்தியான டைமில் நீங்களும் ஜெயகோப்பும் அங்கே இருக்க உங்கள் ஊர்லேயே ஒரு கிணறு மாதிரி இருக்குது, அங்கே வந்து போகிறீங்க. இங்கே தான் நீச்சல் பழக போகிறேன்னா அப்படின்னு சும்மா சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் தான் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, 1 மணி நேரம் நமக்கு டைம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறேன்னா, நீங்கள் 1 மணி நேரம் இருக்கா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இல்லை. இங்கே எதுக்காக வந்தீங்க? நான் எதுக்காகவோ வந்தேன், ஆனால் நான் இங்கே நீச்சல் சொல்லித்தரதுக்காக தான் வந்தேன், வாங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து கூப்பிட்டு போகிறான். நீங்கள் ஜெயகோப், நான் இப்போது தவறி இந்த கிணத்துல விழுந்துட்டா என்ன பண்ணுவேன், பேசாமல் வரீங்களா அப்படின்னு சும்மா சொல்கிறானா? நீங்கள் நீ நிஜமாகவே என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம ஜெயகோப், என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? காலையிலேருந்து இந்த வார்த்தையை கேட்டே இருக்கீங்க. நேற்று நான் அத்தனை தடவை கேட்டேன்னு என்னை பழி வாங்குறீங்களா அப்படின்னு சும்மா கேட்குறானா? நீங்கள் எனக்கு ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு
அந்த கிணத்துக்குள்ளே அப்படியே குதிச்சிடுறீங்க. தென் ஒரு மாதிரி முங்குற மாதிரி உள்ளே போகிற மாதிரி இது பண்ணுறீங்களா? நம்ம ஜேகோப் செம்ம பதட்டமாக முங்கி உங்களை வந்து தேடுறான். ஆனால் உங்களை வந்து காணோம் கிணத்துக்குள்ளே. ரொம்ப நேரம் அவனாலேயும் மூச்சு பிடிக்க முடியலையா, அவனும் மேலே வந்து வர்றான். பார்த்தா ஸ்டில் உங்களை காணோம். மறுபடியும் வந்து உள்ளே தேடுறான். உங்களை இன்னும் காணோமா? அவனுக்கு ரொம்ப செம்ம பதட்டமாயிடுச்சு. தென் மேலேயும் வந்து வர்றான். இப்போது நீங்கள் அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறீங்க. நம்ம ஜேகோப் ஒரு மாதிரி பதட்டமாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன செத்துட்டேன் நினச்சியா அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா? நம்ம ஜேகோப் இப்போ உங்களுக்கு பலார்னு ஒன்று விடுறான். நீங்கள் ஷாக்கெல்லாம் ஆகலை. நம்ம ஜேகோப் அப்படி மறுபடியும் திரும்பி பார்க்குறீங்க. விளாட்றதுக்கு வேறு எது வேணாம், இதுலேயே விளாடுவாங்க, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சும்மா சொல்கிறானா? நீங்கள் சும்மா ஒரு டெஸ்டிங். என்ன டெஸ்டிங்? மயிர் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி அவன் அவங்கள விட்டு அந்த படியில் வந்து ஏற ஆரம்பிக்கிறானா? நீங்கள் ஜேகோப் பேர் அப்படின்ற மாதிரி அவனை பின்னாடி ஹக் பண்ணுறீங்க. நீங்களும் படியில் தான் இருக்கீங்க. நம்ம ஜேகோப் முதல்ல கையெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சும்மா தான்டா பண்ணேன், நீ ஏன்டா எவ்வளோ கோவப்படுற? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன உடனே உள்ளே போயிட்டீங்களோன்னு நினச்சேன். டேய் இங்கே பாரு, எனக்கு நல்லாவே நீச்சல் தெரியுது அப்படின்னு சும்மா சொல்கிறான். கோவப்படாதீங்க மாமா அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? நம்ம ஜேகோப் லைட்டாக சிரிப்பு வருது. அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு என் கோவம் குறையாது, தென் மன்னிச்சிருங்க அப்படின்னு சும்மா சொல்கிறான். எதுக்கு? உங்களை தெரியாமல் அடிச்சிட்டேன், நீ அடித்தது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் நம்ம ஜேகோப்புக்கு வந்து ரிப்ளாக் பண்ணுறீங்க. நம்ம ஜேகோப்பும் எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் உங்களுக்கு கிஸ் பேக் பண்ணிட்டு தான் இருக்கான். நீங்கள் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க. நம்ம ஜேகோப்பும் கண்ணை வந்து திறக்கிறான். அவனோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் வந்து இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம ஜேகோப் மறுபடியும் இந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க, 5 நிமிஷம் என் உயிர் போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் சரி ப்ராமிஸ் எப்போவுமே பண்ண மாட்டேன், சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் ஃபூல் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் அவன் ஃபோகட்டில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. தென் கொஞ்ச நேரம் நீங்கள் 2 பேரும் அந்த கிணத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் வீட்டுக்கும் வந்து போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் கிணத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கல்ல, அந்த விஷயத்த அந்த பக்கமாக ஒரு தோப்புன்னு இருந்தால் 4 பேர் வரதானே செய்வாங்க. அந்த மாதிரி ஆடு மேய்க்க வந்த ஒரு பாட்டி உங்களை வந்து பார்த்துருவாங்க. உங்களை யாருன்னு தெரியாது, நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது ஜமீன்தார் வீட்டு பிள்ளைல அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களை பார்த்துட்ருக்கோம். தென் கூட யார் இருக்கான்னு பார்ப்பாங்களா, அதான் நம்ம ஜேகோப். அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் லவ்வர்ஸ்னால் எப்படி கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரிலாம் வந்து இருந்துறீங்களே, அது எல்லாத்தையுமே அந்த பாட்டி வந்து பார்த்துரும். உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரில, ஏன்னா அவங்க கிணத்து பக்கமாக தண்ணி எடுக்க வரலாம் அப்படின்ற மாதிரி வர்றப்ப தான் அவங்க சவுண்டை கேட்டு மறைச்சிட்டு பார்த்துருப்பாங்க. ஆடு வந்து அந்த சைடு தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சத்தமுமே கேட்கலையா, நீங்கள் யாருமே இல்லைன்னு நினச்சி தான் கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. ஆனால் இதை வந்து அந்த கிழவி வந்து பார்த்துருச்சு. கிராமத்தில் கிழவிங்க எவ்வளோ ஆபத்தானவங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எஸ் ஆப்வியஸ்லி அந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கும் வந்து பரவுது. ஆனால் இந்த விஷயம் ஸ்டில் உங்களுக்கு தெரில. நீங்கள் எப்பவும் போல் சாயங்காலம் ஃபோன் பேசிவிட்டு ஜாலியாக தான் இருக்கீங்க. நம்ம ஜேகோப் வீட்டுக்குமே எதுவுமே பெருசாக தகவல் போல். இப்போதைக்கு தகவல் வந்திருக்கிறது உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான். உங்கள் தாத்தா அங்கே தோப்பு மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அங்கே தான் வந்து இந்த கிளவின்னு சொல்லிட்டுருக்கு. யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்ருக்க, நீ சொல்கிறது மட்டும் பொய்யா இருந்துச்சு தலையை துண்டாக எடுத்துருவேன் தெரியும்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக இருக்கும். யூஸ்வலி நீங்கள் பெரிய வீட்டு பொண்ணு, அவன் அந்த மாதிரி பணக்காரன் இல்லைல்ல, ஸோ இந்த கோபம் வந்து வரத்தானே செய்யும்.
என்னதான் இருந்தாலும் உங்கள் தாத்தா அந்த காலத்து ஆள் இல்லையா, அதனால் நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலைங்கய்யா, உண்மையை தான் சொல்கிறேன். என் 2 கண்ணால் பார்த்தேன், நானே பார்த்தேன். நம்ம முனியப்பன் கிணத்துல தான் இந்த விஷயம் நடந்துச்சு. நல்லா தெரியுமா? என் வீட்டு பொண்ணு தானா? என் பேத்தி தானா? ஆமாங்கய்யா, இந்த ஊரில் டவுசர் சட்டை போடுறது உங்கள் பேத்தி மட்டும்தானுங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்லுதான். உங்கள் தாத்தா அப்பா தான் யோசிக்கிறாரு, யார் கூட பார்த்தேன். அவங்களும் ஜெயோப்போட டீட்டெயிலெலாம் வந்து சொல்கிறாங்க. அவனோட பையனா? இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. நான் கிளம்புறேனுங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளம்பி அங்கேருந்து வந்து போயிடுது. உங்கள் தாத்தாக்கு செம்ம கோவமாக இருக்குது, உங்கள் மேலே இல்லை, ஜெயோப் மேலே. ஏன்னா நீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே செல்லம் ப்ளஸ் உயிர் எல்லாமே. அதனால் உங்கள் மேலே இப்போ கோவம் இல்லை, அவருக்கு வருத்தம் தான் இருக்குது. ஆனால் ஜேகோப் மேலே கோவம் வர தான் செய்யுது. தென் இந்த விஷயம் உங்கள் பாட்டிக்கும் தெரிய வருது, உங்கள் அப்பாவுக்கும் தெரிய வருது. என்னமாம்மா சொல்கிறீங்க? யார் அந்த பையன்? ஊரில் ஒரு பையன் மாப்பிள்ள. நீங்கள் எதுவும் அவசரப்படாதீங்க, நான் பார்த்தா அவனை தட்டி வச்சுக்கிறேன், நீங்கள் பாப்பாவை மட்டும் ஊருக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு உங்கள் தாத்தா. எதுவும் பிரச்சனை நான் வரணுமா? இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். பாப்பா இங்கே இருந்தால் தான் என்ன பண்ணணும்னு தெரில. ஏன்னா பாப்பாவும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கு. ஸோ நம்ம பாப்பாவை தான் இங்கேருந்து அனுப்பணும், அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அந்த பையனை மட்டும் என்னென்னு தட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் ஃபோனை வந்து வச்சிடுறாரு. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நைட்டு நல்லா ஹாப்பியாக தான் ஜெயகோப் கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம ஜெயகோப்புமே இந்த விஷயம் வந்து தெரிய வரல, அவனுமே உங்ககிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கான். ஜெயகோப் இரு, அப்பா கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயகோப் வந்து ஹோலில் போட்டு நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே வந்து பேசிகிட்ருக்கீங்க. நீங்களும் பேசுகிறீங்க, ஆனால் பேசுகிறது உங்கள் அப்பா இல்லை, உங்கள் அப்பாவோட செக்ரட்டரி. அங்கிள், நீங்கள் எப்படி அப்பாவோட நம்பர்லேருந்து கூப்பிட்றீங்க? அது என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுமா. ஓ சரி, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? பாப்பா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மைல்டு அட்டாக்குன்னு சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், கொஞ்சம் வேகமாக வரீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாரா. உங்களுக்கு வந்து லைட்டாக பதட்டமாயிடுச்சு. எப்போ ஆச்சு? இப்போதாம்மா, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், கொஞ்சம் வேகமாக வரீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரா. நான் உடனே வரேன் அப்படின்னு நீங்கள் காலை வந்து கட் பண்ணுறீங்க. தென் ஜேகோப் கிட்ட, ஜேகோப் நான் ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. என்னாச்சுங்க அப்படின்னு வந்து கேட்குறான்னா, நீங்களும் வந்து உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. சரிங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அப்பாவை பாருங்கள், பார்த்துட்டு என்னென்னு என்னை கூப்பிடுங்க சரியா அப்படின்னு வந்து கேட்குறான். சரி ஜேகோப், நீயும் பார்த்துரு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நைட்டாகவே கிளம்புறீங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் அது தெரிஞ்சுதான் இருக்கு ஆல்ரெடி. நீங்கள் அவங்கக்கிட்ட சத்தம் போட்டு தான் போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு என்கிட்ட எதுக்கு சொல்லலைன்னு. தென் உங்கள் தாத்தா ஒரு மாதிரி மறைமுகமாக சிரிச்சுட்டு தான் இருக்கார் நீங்கள் போனதுக்கப்புறம். ஏன்னா இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். உங்கள் தாத்தா ஊர்லேருந்து உங்கள் ஊருக்கு போக ஒரு 4 ஹவர்ஸ் கிட்டையாவது ஆகும். நீங்கள் பாதி தூரம் போயிட்டே இருக்கப்ப உங்களுக்கு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது. நீங்களும் அதை எடுத்து காதில் வைக்கிறீங்க. ஒய்யன், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி தான் பேசுகிறான். நீங்கள் என்னடா ஆச்சு, எதுக்குள்ள நீ சொல்லவே இல்லை? அப்பாவுக்கு மைல்டு அட்டாக்காமே, இப்போ எப்படி இருக்காரு? ஆமாம், இது யார் நம்பரு? என்ன நம்பர் புதுசாக இருக்குது? ஓ ஃபோன் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத கேட்குறியா? நான் வந்துக்கிட்டே இருக்கேன், பாதி தூரம் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் தம்பி இங்கே அப்பாவுக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கார், அவருக்கு எந்த அட்டாக்கும் வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் என்னடா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறீங்க. தென் வண்டியை நிப்பாட்டி நீங்கள் தனியாக வந்து பேசுகிறீங்க. ஏன்னா அந்த டிரைவர் வந்து உங்களை நோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு. அதனால் என்னடா சொல்கிற, கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தப்போ என் ஃபோன் அவர் வாங்கி வச்சார், எதுக்குன்னு எனக்கு தெரில. நான் என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் உன் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தரேன்னு வாங்கினார். ஆனால் இன்ன வரையும் எனக்கு தரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த அட்டாக்கும் வரல. ஆனால் அந்த அங்கிளை விட்டு எனக்கு அட்டாக் வந்துருச்சுன்னு என் பொண்ணுக்கிட்ட சொல்லி இங்கே வர சொல்லு அப்படின்னு வந்து சொன்னார். அதை நானும் விட்டு கேட்டு தான் இருந்தேன். எதுக்காக அப்படி பண்ணிச்சாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. அதனால தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு உனக்கு சொன்னேன். உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா வையன் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு வந்து கேட்குறான்னா, உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆயிடுச்சு ஏதோ தப்பாக இருக்குது, ஜேகோப்புக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் உங்களுக்கு சென்ஸாக இருக்குது. டே, நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகோப் வந்து உங்களுக்கு ஓகே சொன்னது, அவன் கூட இந்த ஒரு வாரம் சுற்றிட்டு இருந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறான். ஆமாண்டா,
ஸ்டார்டிங்லேயே இது எதுக்கு எல்லாருக்கும் ரிவீல் பண்ணணுன்னு தான் நான் ரிவீல் பண்ணல. ஆனால் இப்போ அதுதான் அந்த பிரச்சனைக்கெலாம் காரணமாக இருக்குமோன்னு தோணுது. யாரும் பார்த்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தாத்தாவோட மூஞ்சி ஒரு மாதிரி கோவமாக தான் இருந்துச்சு. எனக்கு அது எதுக்குன்னு தெரில. ஆனால் இப்போ தான் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு ஜேகோப்பை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க உங்கள் தம்பி. சரி, நீ அதை போய் பண்ணு, இங்கே அப்பாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி நீயும் கிளம்பி வா. எதுக்கு? எனக்கு ஒரு சப்போர்ட் வேணாமா? அதுக்கு தான் கேட்குறேன். உன்னால் வர முடியுமா? கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி அவனை வந்து காலை வச்சிடுறான். நீங்கள் கார்க்குள்ளே ஏறுறீங்க. போலாமா பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. நீங்கள் வண்டியை யூட்டன் போடுங்க, தாத்தா வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதுக்கு பாப்பா? நான் சொன்னது மட்டும் சரிங்களா அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. அவரும் சரிஞ்சமாக சொல்லிட்டு அகெயின் வந்து உங்கள் தாத்தா ஊருக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. ஒரு 3 ஹார்ஸ் ஆகிருக்கும் நீங்கள் உங்கள் தாத்தா ஊர்லேருந்து கிளம்பி. இப்போது மறுபடியும் நீங்கள் வந்து 3 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணணும். இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே உங்கள் தாத்தா ஊரில் காமிச்சா நீங்கள் அங்கேருந்து போன ஒரு மணி நேரத்துலே நம்ம ஜேகோப்பை ஆள் வச்சு உங்கள் தாத்தா தூக்கி இருந்திருப்பார். ஜேகோப்பை மட்டும் இல்லை, ஜேகோப்போட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஜேகோப்பை பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. உங்களோட சொந்த தென்னந்தோப்பு அங்கே தான் இந்த விஷயம் வந்து நடக்குது. ஏண்டா உனக்கு ஜமீன்தார் வீட்டு பிள்ளை கேட்குதா அப்படின்ற மாதிரி தான் வந்து அடிச்சிட்ருக்காங்க நம்ம ஜேகோப்பை. ஆனால் நம்ம ஜேகோப் எதுவுமே சொல்லாமல் அந்த அடியெலாம் வாங்கிட்டு தான் இருக்கான். ஏதாவது பேசடா அப்படின்ற மாதிரி அந்த அடியாட்கள்லாம் கேட்குறாங்களா. ஆனால் நம்ம ஜேகோப் வாயவே திறக்கலை. நம்ம விமன் குக்குக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வருதா. அவங்க உங்களுக்கு தான் வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் ஹலோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்களா. ஜேகோப்க்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க. அவங்களும் நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ தான் அவங்க தாத்தாவோட பிளானே புரிய வருது. செம்ம பதட்டமாயிருச்சு ஜேகோப் அடிக்கிறாங்கன்னொன்னே. நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறீங்க. அவரும் வந்து வேகமாக ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதோ வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்காக ஒரு உதவி செய்கிறீங்களா? அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க, நான் இதை வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணுறீங்க. இங்கே நம்ம ஜேகோப்பை பயங்கரமாக அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம விமன் குக்கும் தடுக்க போயிருப்பாங்களா, அவங்களுக்குமே செம்மையாக அடி விழுகுது. அவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது ஜேகோப்போட பேரண்ட்ஸ், என் பையன் என்ன பண்ணான்னு சொல்லுங்கள், நாங்கள் கண்டித்து வைக்கிறோம், இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்களா. அப்போது உங்கள் தாத்தா, உன் பையனுக்கு ஏன் வீட்டு பொண்ணு கேட்குதா, வசதியாக நடனோடனே வளைச்சி போடலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜேகோப்போட பேரண்ட்ஸுமே ஒரு மாதிரி கேவலமாக தான் பேசுகிறாரு. தென் டைமும் வந்து போகுது. இப்போ வந்து ஒரு ஏர்லி மார்னிங் கிட்ட வந்து ஆகுது. நம்ம விமன் குக் இருப்பாங்கள்ல, அவங்க தான் ஊருக்குள்ளே இருக்க இன்னும் மற்ற பெரிய மனுஷங்கள்லாம் கூப்பிட்டு, அதான் நாட்டாமல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களையும் வந்து கூப்பிட்டு வராங்க. அவங்க வந்து ஊருக்கு பொதுவாக பேசுகிறவங்க. யார் பணக்காரங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஏழை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இப்போ அவங்க தாத்தா அடித்தது தப்பில்லை, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியும் பேசுகிறாங்க. எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்தில் வச்சு முடிவு பண்ணுங்கள், இந்த மாதிரி தேவையில்லாமல் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஊர் பஞ்சாயத்தும் வந்து கூடுது. இது வந்து 5:30 அந்த மாதிரிக்கெலாம் பஞ்சாயத்து வந்து கூடிடுது. நீங்கள் இன்னும் வரவே இல்லை ஊருக்குள்ளே, என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. நடந்த விஷயத்த வந்து ஓரளவுக்கு உங்கள் தாத்தா வந்து சொல்கிறாரு. ஆனால் எப்படி ஒரு சில விஷயத்த மாற்றி சொல்கிறாரு. எப்படின்னா, நம்ம ஜேகோப் வந்து உங்கள் பின்னாடி வந்து தொல்லை பண்ணுறான், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லலை, அவன் உங்கள் பின்னாடி வந்து தொல்லை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜேகோப் வந்து வாயவே திறக்கலை. ஏன்னா இவன் எதுவும் சொன்னால் உங்களுக்கு எதுவும் அசிங்கமாயிருமோ அப்படின்றதுனால தான் நம்ம ஜேகோப் ஸ்டில் வாயவே திறக்கலை. நம்ம விமன் குக்கு ஏதோ சொல்ல வராங்க. டேய் வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்லிடுறான். டேய் என்னடா சொல்கிற, இப்போயாவது சொல்லி தொலைடா, அவங்களும் லவ் பண்ணுறாங்கன்னு. இதை சொல்ல போய் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்லிடுறாரா. ஸோ விமன் குக்கு எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. அப்புறம் என்னப்பா, நீ இந்த தப்பை ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்களா. இவன் எதுவுமே பேசாமல் இருக்கான். ஏதாவது பேசினா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜேகோப் ஸ்டில் எதுவுமே பேசலை. ஏதாவது பேசுகிறானா பார்த்தியா அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தா வந்து நம்ம ஜேகோப்பை பலார்னு ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் போது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. இப்போ எல்லோரும் யாருன்ற மாதிரி திரும்பி பார்க்குறாங்களா. பார்த்தா நீங்கள், உங்கள் தாத்தாவுக்கும் ஷாக்கு, தென் நம்ம ஜேகோப்புமே ஷாக்கு தான். என்ன பண்ணுறீங்க தாத்தா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏத்தா நீ ஊருக்கு போகலையா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு,
இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. தென் ஜேகோப்பையும் திரும்பி பார்க்குறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ரத்தக்கரையெல்லாம் இருக்குது. அவ்வளோ அடி வாங்கியிருக்கான். உங்களுக்கு அதை பார்க்கும்போது செம்ம கஷ்டமாக இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா? இல்லைம்மா, இந்த பையன்தான் உன்னை தொல்லை பஞ்சானாமே பின்னாடியே சுற்றி, அதுக்கு தான் பஞ்சாயத்து நடக்குது அப்படின்ற மாதிரி அங்கே உட்காந்துருக்க நட்டாமல் சொல்கிறாரா? உங்களுக்கு யார் சொன்னா? உங்கள் தாத்தா தான் அப்படி சொன்னார் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் தாத்தாவை முறைச்சி பார்க்குறீங்க. உங்கள் தாத்தா, ஒயன் நீ வீட்டுக்கு போ, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரா? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஜேகோப் கிட்டே வந்து போகிறீங்க. தென் அவன் கையெல்லாம் ஊற்றி விட்றீங்க. கட்டி வச்சுருந்துருப்பாங்க. வலிக்குதா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகோப் இல்லைன்ற மாதிரி மண்டையாச்சானா? நீங்கள் என்ன சொன்னீங்க? இவன் என் பின்னாடி சுற்றி எனக்கு பிரச்சனையாச்சா? எல்லோரும் கேட்டுக்கோங்க. அவன் என்னை கண்டுக்க கூட இல்லை. நான் தான் அவன் பின்னாடியே சுற்றினேன். நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். புரியுதா இல்லையா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க. உங்கள் தாத்தா, ஒய்யன் என்ன பண்ணுற, இங்கேருந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் முடியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஏத்தா, எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வா அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி உங்கள் கையை பிடிச்சிருக்குதா? நீங்கள் உங்கள் பாட்டியோட கையை உதறி விட்டு ஜேகோப்பை பார்த்து திரும்புகிறீங்க. நம்ம ஜேகோப், இங்கே எதுவும் சொல்லாதீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடப்போகுது, வீட்டுக்கு போங்க, மற்றது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா? நீங்கள் ஷூ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜேகோப்பை எல்லோரும் முன்னாடியும், லிட்ரலி எங்கள் ஒரு ஊரே கூடி இருக்குது, அவங்க முன்னாடி பயங்கரமாக லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இருக்கிற எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஈவன் நம்ம ஜேகோப்பும் இது ஷாக்காக தான் இருக்குது. நீங்கள் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு இந்த பக்கமாக திரும்புகிறீங்க. யாரும் என்னை தொல்லை பண்ணல, நானும் அவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம், இதுதான் உண்மை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்களா? அப்போ தப்பு ஓமலையும் தான் இருக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க நாட்டாமெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அதே டைமிங்கில் அங்கே இன்னொரு காரும் வந்து நிற்கிது. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் தம்பி தான் வந்திருப்பான். பின்னாடி இன்னொரு கார் வருது, அதுலேருந்து உங்கள் அப்பா இறங்குறாரு. நீங்கள் வந்து வசதியான குடும்பம் தானே சொன்னேன். ஸோ உங்கள் தம்பியை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் அப்பாவுமே வந்திருப்பார். உங்கள் தம்பி உங்களை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அவன் உங்கள் பக்கமாக தான் வந்து நிற்கிறான். என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான்னா, இந்த பாரு ஒயன், ஒழுங்கு இந்த பக்கம் வந்துடு, அப்படி இல்லை அவங்க கூட தான் போவேன், நீ போனால் நீ அப்படியே போக வேண்டியதான், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தா சொல்கிறாரா? நீங்கள் உங்கள் அப்பாவை தான் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா, ஒயன் கம் திஸ் சைட் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் நோ அப்பா, என்னால் முடியாது, ஐ லவ் ஹிம் வித் மை ஹோல் ஹார்ட். அப்போது உனக்கு அவன் தான் பெருசு இல்லை, அவன் தான் வேணும், நாங்கள் வேணாம்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு 2 பேரும் வேணும் அப்பா, ப்ளீஸ்ப்பா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒய்யன் இந்த பக்கம் வான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சிருக்கிறாரா? நீங்கள் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் கையை உதறி விட்டு நம்ம ஜேகோப் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மேபி அதுதான் ஃபைனல் எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.